துபாயில் இருந்து 14.8 கிலோ தங்கத்தை பெங்களூருவுக்கு நடிகை ரன்யா ராவ் கடத்திய விவகாரம் தொடர்பாக நெறிமுறை மீறல் குறித்து விசாரிக்க கூடுதல் தலைமை செயலாளர் கௌரவ் குப்தா தலைமையில் விசாரணை குழு அமைத்து ஒரு வாரத்துக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். துபாயிலிருந்து 15 கிலோ தங்கத்தை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில், அதாவது நடிகை ரன்யா ராவ் மீது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் நெறிமுறை மீறல் குறித்து விசாரிக்க கூடுதல் தலைமை செயலாளர் கௌரவ் குப்தா தலைமையில் தற்போது கர்நாடக அரசானது ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. முன்னதாக இந்த விவகாரத்தில் கர்நாடக மாநிலம் சிக்கமங்களூருவை சேர்ந்த நடிகை ரன்யா ராவ் தமிழில் நடிகர் விக்ரம் பிரபு நடித்த பாகா திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். கர்நாடக போலீஸ் டிஜிபி ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகளான இவர் கடந்த 3ஆம் தேதி துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு வந்தபோது 14.8 கிலோ தங்கம் கடத்தி வந்ததாக வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார். பெங்களூருவில் உள்ள ரன்யா ராவின் வீட்டில் நடத்திய சோதனையில் 2.67 கோடி ரூபாய் ரொக்கப்பணமும் 2 கோடி மதிப்பிலான தங்க நகைகளும் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து முன்னதாக துபாயிலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்தி வந்த விவகாரத்தில் கைதாகிய அவரை வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் விசாரணையின் போது வசைபாடி துன்புறுத்தியதாக சிறப்பு நீதிமன்றத்தில் அவர் நேற்று குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் அவரை வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற போது அவரை துன்புறுத்தவில்லை என விசாரணை அதிகாரி தெரிவித்தார். நாங்கள் கேட்கும் எந்த கேள்விக்கும் பதில் தர அவர் மறுப்பதாகவும் ஒவ்வொரு முறையும் மௌனமாகவே இருப்பதாகவும் அவர் தொடர்ந்து அரசு தரப்பில் கூறியது குறிப்பிடத்தக்கது. விசாரணையில் அவர்கள் என்னை அடிக்கவில்லை, ஆனால் நீங்கள் பேசவில்லை என்றால் என்ன நடக்கும் என உங்களுக்கு தெரியும் என சொல்லி மிரட்டியதாக ரன்யா ராவ் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். அதாவது டிஆர்ஐ அதிகாரிகள் மீது அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மிகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னை திட்டுவதாகவும் இது கடும் மன உளைச்சலை தருவதாகவும் சில ஆவணங்களில் கையெழுத்து போடுமாறு வற்புறுத்துவதாகவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் அவர் அழுதபடி கூறியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ரன்யா ராவுக்கு உதவியதாக தருண் குண்டூரு ராஜு என்பவர் சிறப்பு நீதிபதி உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து பெங்களூருவில் அவர் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் வருவாய் புலனாய்வு இயக்குநரக காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ரன்யா ராவுடன் நீண்ட காலமாக தொடர்பில் இருந்த தருண் தங்க கடத்தலுக்கு பெரிதும் உதவியாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நெறிமுறை மீறல் குறித்து விசாரிக்க கூடுதல் தலைமை செயலாளர் கௌரவ் குப்தா தலைமையில் விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள் இது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்யவும் கர்நாடக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ராமச்சந்திர ராவின் பங்கு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நடிகை ரன்யா ராவ் தங்க கடத்தல் வழக்கில் துபாயில் அவருடன் முன்னதாக நேற்று கைது செய்யப்பட்ட தருண் கொண்டாராஜுவையும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் காவலில் எடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.